பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா, ஒய் 40 days லென்த் ஃபார்? ஏன் 40 நாட்கள் தவக்காலத்தில், ஏன் 40 நாட்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி தவக்காலம் 46 நாட்கள் வரும். விபூதி புதன்லேருந்து ஆஷ் வெட்னஸ்டேலேருந்து ஈஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 46 days வரும். அப்போ ஏன் நம்ம 40 நாள்னு சொல்கிறோன்னா, அந்த 6 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ஈஸ்டர் நாளாக கொண்டாடப்படுது. அதாவது இயேசு உயிர்த்த நாளாக கொண்டாடப்படுது. ஸோ நம்ம அந்த நாளை கணக்கில் எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ அந்த 46ல் 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 40 நாட்கள். சரி, 40 நாட்கள் ஏன் அப்படின்னா, நேற்று நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளில் பார்த்துருப்பீங்க. நேற்று வசனமும் என்னென்னா, 40 நாள் நிறைய சம்பந்தம் இருக்குது விவிலியத்தில். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மோசஸ் 40 நாள் 10 கட்டளைகள் வாங்கிறதுக்கு இருந்தார், 40 நாட்கள். அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்டிலிருந்து 40 வருஷம் பயணித்தாங்க. 2வது. 3வது எலியா 40 நாட்கள் நடந்தார், அது ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமான இது, அதாவது நோவா ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 40 நாள் மழை பொழிந்தது. ஓகே, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, சேசு 40 நாள் அவருடைய நற்பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜோர்டன் நதிக்கரையில் ஞானஸ்தானம் வாங்கினதுக்கப்புறம் அவர் நற்பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தொடங்குறாரு. எப்படின்னா, 40 நாள் உண்ணா நோன்பு, 40 day and night, 40 நாள் பகலும் இரவும் எதுவுமே சாப்பிடாம பரிசுத்தாவியின் வழி நடத்துறதால அவர் போய் ஒரு பாலைவனத்தில், ஒரு டெசர்ட்டில் போய் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஸோ நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறோம், அவரை நம்ம மிரர் பண்ணுறோம், நம்ம இயேசுவோட வழியை பின்பற்றுறோம். ஏன்னா நம்ம எப்படி வாழணும், எப்படி நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறை மகனே மகனாக பிறந்து, இயேசு தான் மகனாக பிறந்து நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டினார். நம்ம பாவங்களுக்காக அவர் பலியானார். ஸோ இந்த 40 நாட்களும் அவர் நம்மளுக்கு எப்படி நம்ம நடக்கணும்னு, அவருடைய காலடியை பின்பற்றி போகிறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறார். இந்த 40 நாட்களுக்கும் நம்மளுக்கு ஒரு நேரம் என்னென்னா, நம்ம நல்லா தயாரிக்கணும், ப்ரிப்ரேஷன். அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாறணும். அதுக்கப்புறம்தான் ரெப்பன்டன்ஸ். நம்ம என்னென்ன செஞ்சோம், எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மனம் மாற முடியும். யோசிக்கணும் ஃபஸ்ட்டு, எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் எப்படி நம்ம அதிலிருந்து மனம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழ போகிறோன்னு பார்க்கணும். அதாவது இந்த 40 நாளுமே நம்மளுக்கு ஒரு 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 வாழ்வியல் முறை, தவறுகளையெல்லாம் சரிப்படுத்தி இருக்கிறதுக்கான ஒரு நேரம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் ஒரு மாற்றம். இந்த 40 நாட்கள் மட்டுமானா, இந்த 40 நாட்கள் நம்மளை ஃபுல்லாக நம்ம ரிஃபார்ம் ஆயிட்டோம்னா, மாற்றிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை குறிக்கிறது தான் இது. ஓகே, இப்போது சேசு 40 நாட்கள் இருந்தார், நம்ம அவரை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு. சேசு 40 நாள் அந்த டெசர்ட்டில் இருக்கும்போது, பாலைவனத்தில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துட்டாரா? இல்லவே இல்லைங்க. பரிசுத்தாவியின் வழி நடத்துதால் உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் சாத்தான் இருக்குல்ல, அலகை, அது அவரை மூணு முறை முக்கியமான இதை வச்சு சோதிக்குது. பார்த்திங்கன்னா, அவருடைய சோதனைகளுக்கும் அவர் அதை எப்படி மேற்கோள் காட்டினாருங்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கை இன்றைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் இதை நம்ம ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய ஓட்டம். இப்போ நம்ம ஒரு பாலைவனம், இந்த பாலைவனங்கிறது ஒரு கொடூரமான ஒரு இது இல்லை. நம்மளை ஒரு தனிச்சு நம்மளையே செயல்படுறதுக்காக நம்ம ஒரு இந்த 40 நாட்களுமே ஒரு பாலைவனம் மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா ட்ரை, நிறைய பேர் தபசு காலத்தில் நினைப்போம், ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ஒன்றுமே நல்லா இல்லைன்னு நினைப்போம். பட் அது என்னங்கிறதுக்கு தான் இது. அந்த ஒரு மாதிரி இருக்கிறத ஒரு 40 நாட்களுக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றம், ஒரு விடிவு, ஒரு நற்செய்தி, ஒரு பெரிய ஈஸ்டர், ஒரு கொண்டாட்டத்துக்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறோம். சரி,
அந்த சாத்தான் அழகையானது ஆண்டவரை ஃபஸ்ட்டு சோதிக்குது. முதல் சோதனை என்னங்குது, சாமி பயங்கர பசியாக, ஏன்னா 40 நாட்களில் பசி தாகமாக இருக்கும்போது அவர் போய் வாய் திறந்தெல்லாம் கேட்கல. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் இல்லையா, அது கேட்குது, நீ இங்கே இருக்குல்ல கல், அதை அப்பமாக மாற்றி நீ சாப்பிட்டுக்கோ, நீ இறைமகனானால் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்கிறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தையாலும் வாழுவாருன்னு சொல்லி அந்த இடத்துல சாத்தானுக்கு ஒரு கட் கொடுக்குறாரு. அவர் அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. இங்கே என்னன்னா, நாம் நிறைய இடத்துல நாம் யாருங்கிறதையே மறந்துடுறோம். இப்போ நம்ம கடவுளோட பிள்ளைகள்ன்ற மறந்துடுறோம், நம்மளால் இருக்க முடியுன்ற சுய கட்டுப்பாட்டை நம்ம இழந்துடுறோம் நிறைய இடத்துல. இங்கே சாத்தான் சொல்கிறது இங்கே நமக்கு என்னவா நம்ம எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய சோதனை உடல் இன்பம், இச்சைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியுதா, நம்மளை அது ரூல் பண்ணுதா, நாம் ரூல் பண்ணோமாங்கிறதுக்கு தான் இது. முதல்ல சாமி ஜெயிச்சிட்டாரு, நாம் ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிப்போம். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, எருசலேம் ஆலயத்திலிருந்து மேலே இருந்து சொல்லுது, இங்கிருந்து நீ குதிச்சிரு அப்படின்னு சொல்லுது. நீ இறைமகனானால் நீ அங்கிருந்து குதிச்சிரு அப்படின்னு. அப்போ உடனே சேச சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்காத, நீ கடவுளை சோதிக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துலையும் இயேசு ஆண்டவர் ஜெயிச்சிட்றாரு. நாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களால் முடியுங்க, அப்படிங்க இப்படிங்க நம்மளை ஏற்றி விட்டாங்கன்னா தற்பெருமைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்மளையே மறந்து அந்த இடத்துல நம்ம சுயத்தை இழந்து நம்ம எல்லா பாவங்களுக்கும் அடிமையாகும். தற்பெருமைங்கிறது ஒரு பெரிய பாவம்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த தற்பெருமையை விட்டுருவோமா என்னமாங்கிறது தான் நாம் ஜெயிக்கிறதுல இருக்குது. கண்டிப்பாக நம்ம தற்பெருமையை விட்டுருவோம். ஆண்டவரை முன்னிறுத்தி எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது உறுதியாக பற்றிக்கணும். அதே சமயத்தில் அவரை தான் முன்னிறுத்தணுமே ஒழிய என்னால் எல்லாம் முடியுங்கிறத நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நாம் ஜெயிக்க போகிறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகிக்கு கட் கொடுக்குறாரு பாருங்கள். மூன்றாவது, உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் உனக்கு தரேன், ட்ரெஷர்ஸ் எல்லாம் உனக்கு தரேன், நீ என்னை தலை வணங்குன்னு சொல்லுது. இது புரியுதுங்களா என்னென்னு? ஆண்டவர் சொல்கிறாரு பயங்கரமாக இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே போ அந்த பக்கம், என்னை தவிர ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது, பெரியவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இதுலேருந்தும் அவர் கட் கொடுத்துட்றாரு. சோதனையிலேருந்து தப்பிச்சிடுறாரு, மூக்கொடைச்சிடுறாரு. ஆனால் இங்கே நாம் அதிகாரம், இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா அதிகாரம். நம்மளை பணம் கிடச்சிருது, புகழ் கிடச்சிருது, எல்லாம் கிடச்சிருதுன்னா அடுத்தது என்னென்னா நம்ம மனித இயல்பில் அதிகாரத்துக்கு போவோம். எனக்கு எல்லாம் வேணும், ஓகே ஃபைன், எனக்கு எல்லாம் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரம், அந்த அதிகாரம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம வேறு மாதிரி ஆயிடுவோம். இந்த இடத்துல நம்ம அதிகாரத்துக்காக, அதிகாரம் நம்மக்கிட்ட கிடைச்சா அதை சரியான முறையை உபயோகிக்கிறோமாங்கிறது யோசிக்கணும். இந்த இடத்துலையும் அழகையே நம்ம, அதாவது சாத்தானை நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடாது, நம்ம தான் ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நம்ம ஜெயிக்கணும். இப்போ இங்கே 3 பார்த்தோம் இல்லையா, ஆண்டவருக்கு 3 சோதனைகள் கொடுத்தது. அது எல்லாமே நம்மளுக்கு இன்றையும் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது உடல் இன்பம், ஆசை, பற்று, அது இதுன்னு, தற்பெருமை, கோபம், அதிகாரம், காமம், ஆன்மீக சோர்வு, ரொம்ப ட்ரைனஸ், ப்ரேயர் பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் நிறையா சோதனைக்கு நம்ம உட்படுத்தப்படுறோம் சாத்தானால். இதெல்லாம் ஜெயிக்கிறோமா என்னமான்னு தான் இந்த பீரியட். சுய கட்டுப்பாடோட நான் யாரையும் ஜெயிக்கக்கூடாது, ஆண்டவர் தான் ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சோதனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னொன்று, ஆண்டவர் வழியில் நடக்கிறோம், ஆண்டவர் இதுக்குன்னு போகிறதுக்குன்னு ஒரு அழகான சாப்லெட் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த போர், இந்த 40 நாள் ஒரு போர் பாலைவனத்தில் யாருக்கு எதிராக? நமக்கே எதிராகவா? இல்லை, சாத்தானுக்கு எதிராக.
சாத்தானை முறியடிக்க நம்ம ஆண்டவருடைய வழியில் போகிறதுக்கு தான் இந்த 40 நாள். அதுக்கப்புறம் சேசு 40 நாள் அந்த இந்த அழகியின் சோதனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே சமனஸ் வந்து அவருக்கு இது பண்ணிடும். ஸோ இங்கே நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாப்லெட்டு. 40 மணிகள் தான் இருக்கும். ஆண்டவர் பாலைவனத்தில் இருக்கார். கீழே 40ங்கிற நம்பர் இருக்குது. 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க, 10, 20, 30, 40. முதல்ல பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியானவர், அழகாக பரிசுத்தாவினர் வழி நடத்துறதுக்கு பரிசுத்தாவி. அடுத்ததில் பார்த்திங்கன்னா அடுத்த சோதனை வந்து மனிதன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையால் வாழலாங்கிறதுக்கு நற்கருணையே கொடுத்துருக்காங்க. அடுத்தது சம்மனஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜெபமாலை சாப்லெட்டே பாருங்களேன் என்ன கலரில் இருக்குன்னு. பாலைவன கல்லுகள் பாறை கலரில் இருக்குது. இன்னொன்று அந்த விபூதி புதனுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் இந்த சாப்லெட்டு, ரொம்ப அழகான சாப்லெட். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆண்டவர் வழியில் நம்ம நடக்கணுங்கிறதுக்கு அழகாக காலடி தடங்க, சூப்பராக. ஸோ நம்ம ஆண்டவரை பின்பற்றணுங்கிறதுக்கு இது அழகான ஒரு சாப்லெட். இப்போ நம்ம பார்த்தது இன்னொரு ஜெபமாலையே இருக்குது. ஆண்டவருடைய வழியில் பார்த்திங்கன்னா அழகாக கால் தரம் இருக்கும். 40 மணிகள் கால் தரமாக இருக்கும். அதாவது இந்த 40 நாட்களுமே ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி நம்ம வந்து ஜெயிக்கலான்னு சொல்லி நம்மளுக்கு முன்மாதிரியாக காட்டிய வழியில் அவர் எப்படி சோதனைகள் எல்லாம் ஜெயிச்சாரோ நாமளும் அதே போல் ஜெயிக்கிறதுக்கு நாம் இது தயாராகும். இந்த கேள்வி why 40 days for Lent இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சில டைம் நம்ம நினச்சிப்போம் இந்த 40 நாட்களில் நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை தெரியாமல் விட்டுட்டோம், அப்போ 40 நாள் போச்சான்னா அப்படிலாம் இல்லை. தவறுறது சகஜம் தானேயா. திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், பரவாயில்ல 40 நாட்கள், இட்ஸ் நாட் 1 or 2 days. ஸோ 40 நாட்கள் இருக்கும்போது நம்ம திரும்பி என்ன பண்ணலாம், அந்த சோதனையிலிருந்து திருப்பி நம்ம ஒன்றில் தவறிட்டோம்னாலும் திரும்பி நம்ம வந்து முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 40 நாட்கள் ஜெயம் கொள்ளணும், ஆண்டவரோடு நடக்கணும். நல்ல ஒரு தபக்காலத்தில் நல்ல மனஸ்தாபப்பட்டு நம்ம பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அருகாமையில் வர முடியுமோ அந்த அளவுக்கு அருகாமையில் வரணும். மம்மா லவ்ஸ் யூ ஆல்.